வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஜேஇ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிருந்தாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியருடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் ஒரு 75 பேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் நமக்கு தேவையான எல்லாமே தேவையான பேஜ் தான். ரொம்ப முக்கியமான ஒரு 17 A to Z நம்மளுக்கு தேவையான ஒரு 17 பேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, எவ்வளோ போஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, யார் யார் எலிஜிபிள், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்லே பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. அதாவது ஆர்ஆர்பி ஜேஇயோடைய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன விட்டுருந்தாங்க, சி நம்பர் 1 ஏஎல்பி விட்டுருந்தாங்க, டெக்னீஷியன் விட்டுருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு 3வது நோட்டிஃபிகேஷன் என்ன விட்டுருக்காங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து இப்போ வந்து என்டிபிசியோட ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது, அஃபிஷியலாக ஒரு எவ்வளோ வேகன்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம குரூப் டி போஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உடனே அப்டேட் வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்ரோலஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், இதுக்கான ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. வாங்க டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2024. இதில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024, அதாவது ஜூலை 30ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 29/8/2024, அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி நைட்டு 11:59 போடணும். இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் ஏற்பட்டுருச்சு, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அது 30/8/2024 டு 8/9/2024, ஒரு 9 டேஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி உள்ள ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் அப்ளை பண்ணும்போது சில பேர் மேஜர் தப்பு பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் நான் போட்ட வீடியோலேயே கமெண்ட் தெரிவிச்சிருந்தீங்க, பர்சனலாகவும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணீங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் நான் ஓபி சர்டிஃபிகேட்டு பழைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டேன், நான் நான் கிரீமி லேயர் கிரீமி லேயர்னு கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் இப்போவே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் நான் கிரீமி லேயருக்கு கண்டிப்பாக ஓபி சர்டிஃபிகேட்டு நம்பரு அதோடைய டேட்டை வந்து கேட்கும் அப்ளை பண்ணும்போது. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட் வேலிடிட்டியில் இல்லாத சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க. ஏன்னா நம்மளுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னாங்க, அதாவது 8 லேக்கு கீழே இயர்லி இன்கம் 8 லேக் கீழே உள்ளவங்க எல்லாருமே நான் கிரீமி லேயர்லாம் வருவீங்க. ஸோ இப்போவே இல்லாதவங்க இந்த நம்ம கரண்ட் டேட்டில் நம்ம ஓபி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 போஸ்ட்டு. இதுக்கு வந்து இனிஷியல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 44,900. அடுத்து உங்களுக்கு டிஏ, ட்ராவல் அலவன்ஸு, இன்க்ரிமெண்ட் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஸ்டார்டிங்கில் 44,900க்கு உங்களுக்கு 70,000 to 80,000 ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வரும். இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கேட்டகரிக்கு 18 to 36 வயசு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இது வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன் உண்டு. யூஆர் ஓபிசி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்லாம் ஏஜ் ரிலாக்ஷன் உண்டு. அதை பின்னாடி பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுக்கு டோட்டல் வேகன்ட் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ரோலஜிக்கல் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா மொத்தமே 17 போஸ்ட் தான் ஓவர் இந்தியாவில். அது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கோரக்பூரில் ஒன்று தான் அதுக்கான வேகன்ட் இருக்குது. 17 பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்ரோலஜிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டு. இதுக்கு பேசிக் பே வந்து 35,400. உங்களுக்கு டிஏ, ட்ராவல் அலவன்ஸு அந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கையிலுக்கு வரும்போது உங்களுக்கு 60,000 to 65,000 உங்கள் கைக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி கிடைக்கும். அப்புறம் இயர்லி இன்கம் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுக்கும் நார்மல் சென்ட்ரல் கேட்டகரிக்கு வந்து 18 to 36 வயசு வந்து எலிஜிபிள். இதுக்கு போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 7,934 போஸ்ட்டு. இது ஒவ்வொரு ரீஜனாக சென்னைக்கு எவ்வளவு, ஆர்ஆர்பி சென்னை சதன் ரயில்வேக்கு எவ்வளவு, சதன் வெஸ்டர்ன் ரயில்வே ஹைதராபாத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் நான் சொன்னேன், சென்ட்ரல் கேட்டகரிக்கு 18 to 36 ஏஜ் ரிலாக்ஷனை
பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும்னா 2 ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு, CPT1 CPT2. CPT1ல சிலபஸ் என்ன, CPT2 சிலபஸ் என்ன, அதையும் இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் உண்டு, 2 ஸ்டேஜ் எக்ஸாமுக்குமே நெகட்டிவ் மார்க் 1/3 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் அப்படிங்கிறத பின்னாடி டீட்டெயில்ஸாக என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன ரயில்வேக்கு சொல்லுது. இது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, அதாவது A3னா இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டு ஒவ்வொரு ஜேயிலே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், CNW, SND அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அதை பின்னாடி அதையும் பார்க்குறோம். ஆனால் A3னா எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரலில் பார்க்குறாங்க, இதை பார்த்துக்கோங்க. இது A3னா இது P1க்கு இந்தந்த இது இருக்கணும், P2க்கு இதே மாதிரி, C1க்கு இதே மாதிரி இருக்கணும், அதான் போட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் நான் சொன்னேன்ல, இதுதான் ப்ரீவியஸாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2020 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் கோர்ஸுக்கு வந்து 18 to 33 வயசு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம். ஏன்னா கொரோனானால 3 வருஷம் எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இப்போ ஜென்ரல் கேட்டகரினா 18 to 36 வருஷம். இதே நீங்கள் இதிலே பாருங்கள் 18 to 36 வருஷம். இதில் நீங்கள் எந்த ஏஜுக்கு முன்னாடி பறந்துருக்கக்கூடாது, எந்த டேட்டுக்கு முன்னாடி பறந்துருக்கக்கூடாது, எந்த டேட்டுக்கு அப்புறம் பறந்துருக்கக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஆர் கேட்டகரி இல்லாட்டா இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2/1/1989க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 2/1/1986க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இதே SC STயாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2/1/1984க்கு முன்னாடி டேட்டுக்கு பிறந்திருக்கக்கூடாது. இதே நீங்கள் இந்த எல்லாருமே என்னென்னா எதுக்கு அப்புறம் பிறந்துடக்கூடாதுன்னா நீங்கள் 1/1/2007க்கு அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனால SC STக்கு 5 இயர்ஸ். அப்போ என்ன, நம்ம 36 + 5 வந்து 41 வயசு வரைக்கும் SC ST கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ். அப்போ நீங்கள் 36 + 3 39 ஏஜ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் யூஆருக்கு 3 இயர்ஸ் உங்களுடைய அதிலே உண்டு. அது ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 6 இயர்ஸ், SC STனா 8 இயர்ஸ். இதே நீங்கள் டிசேபிள்டு பர்சன் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13 வருஷம், SC STக்கு வந்து 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதே நீங்கள் ஆல்ரெடி குரூப் சி எம்ப்ளாயோ குரூப் டி எம்ப்ளாயோ வேலை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் 3 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 13 இயர்ஸ். அதே SC STனா 15 இயர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க குரூப் சி டி போஸ்டிங்னா நீங்கள் 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதே ஓபிசி நான் கிரீமி லேயராக 43 ஏஜ் வரைக்கும். இதே SC STனா 45 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து விடோஸ் டிவர்ஸ் நீங்கள் வந்து விதவைகள் இல்லைன்னா கணவனை விட்டு பிரிந்து டைவர்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 35 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓபிசி வந்து 38 வயசு வரைக்கும், SC ST 40 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீடைல்ஸாக என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அதையும் கீழே பார்க்குறோம். இப்போ பார்த்தா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது யூஆர் கேண்டிடேட் ப்ளஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஆனால் நீங்கள் CPT1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் அப்பியர் ஆனாலே 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 250 ரூபா. உங்களுக்கும் நீங்கள் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஃபெயில் பண்ணுறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அட்டன் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் இருந்து கட்டுறீங்களோ அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான், ஆஃப்லைனுக்கு இது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டேஜ் எக்ஸாமு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜ் முடிச்ச பிறகு ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது முடிச்சிட்டிங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அஸ் பர் போஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்டு கொடுத்துருவாங்க ட்ரைனிங்லேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் என்ன இருக்குமா 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம், 100 கொஸ்டின் இருக்கும். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ஸ்டேட் சிலபஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமில் CPT1ல் மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க்கு, அதே ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் 25 மார்க்கு, ஜிகே ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின் 15 மார்க்கு, சென்ட்ரல் சயின்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. சென்ட்ரல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு 10th லெவல் தான், ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இதுலேயும் மேக்ஸில் மட்டும்தான்
உங்களுக்கு அதிகமான ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் ஜிகே 15 கொஸ்டின். இந்த ஜிகேலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு இதுலேருந்து எல்லாமே அதுலேருந்து தான் வரும். ஸோ மற்ற அதில் 15 கொஸ்டின் தான். மற்ற நீங்கள் மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாலே நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ 100 கொஸ்டின் 90 நிமிஷம். வாங்க அந்த இதுக்குள்ளே என்னென்ன சிலபஸ் மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸாக. உங்கள் டீட்டெயில்ஸாக நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பிடிஎஃப் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. செப்பரேட்டாக நான் சிலபஸையும் ஒரு வீடியோவாக போடுறேன். ரீசனிங்கோட டாபிக்ஸு, ஜிகேவோட டாபிக்ஸ் என்னென்னு, ஜென்ரலாக வர சயின்ஸோட டாபிக்ஸ் என்ன, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு நீங்கள் வருவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பொறுத்தவரையில் 2 மணி நேரம், 120 நிமிஷம், 150 கொஸ்டின்ஸ். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதுலேயும் ஜிகே 15 கொஸ்டின் 15 மார்க். அதே ஜிகே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லெவலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு பயாலஜி இது வராது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கும். அதில் 15 கொஸ்டின் 15 மார்க்கு. பேசிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் பற்றி ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க்கு. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலர் ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க்கு. அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு. ரெகுலர் எப்படின்னா நீங்கள் இப்போ டிப்ளமோ என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் லெவல், அதாவது டிப்ளமோ லெவல் தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் நான் சொன்ன பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஇனாலுமே எக்ஸாம் வந்து டிப்ளமோ லெவலில் இருந்தால் கொஸ்டின் எடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு ரெஸ்பெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 150 கொஸ்டின் 150 மார்க்கு. நீங்கள் இதில் செகண்ட் ஸ்டேஜில் கடந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா 150க்கு ஒரு 90 மார்க், 85 to 90 மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அந்த கட் ஆஃபுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன் ஓகேனா மெடிக்கல் கூப்பிடுவாங்க. பாருங்கள் யாரெல்லாம் என்னென்ன இதில் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமோவில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இல்லை பிடெக் படிச்சிருக்கலாம். இதில் இப்போ என்னென்ன எக்ஸாம் குரூப் என்னென்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் டாபிக்ஸ்ல இருந்து வரும். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எபோ டிசிப்ளின்ஸ். இதுலேருந்து எந்த படிச்சினாலும் உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கொடுக்கும். அந்த சிலபஸை நம்ம டீட்டெயில்ஸாக கீழே பார்க்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம். அதே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஈஸி முடிச்சிக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சிக்கலாம், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எவோ டிசிப்ளின்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அலைடில் வருவீங்க. இது சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் 3 years இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வருவீங்க. அது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸில் முடிச்சிங்கன்னா சிஎம்ஏக்கு இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது டிகிரி ஈக்குவல் இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் படிச்சிருக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சிலபஸ். இப்போ வந்து நம்ம சொன்னல எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியரிங்க்கு இந்த இதில் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஒரு 24 டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த டாபிக்ஸ் இதுதான் சிலபஸ். உங்களுடைய சிவில் இன்ஜினியரிங் இருந்தீங்க, நீங்கள் சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம், அதுவும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்கோடைய டாபிக்ஸ். இது ஒரு 11 டாபிக்ஸ் இருக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதோட சிலபஸ் என்னென்னு. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 10 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் உள்ள பேப்பர்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன சப் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. அப்புறம் அதே பாருங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 டிபார்ட்மெண்ட் கிட்ட நமக்கு ஜெயிலில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வரைக்கும் என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்ன சப் டிபார்ட்மெண்ட், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் ரைட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பாருங்கள், இதில் எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னங்கிறது. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய என்ன டீட்டெயில்டு வேகன்சி டீட்டெயில்ஸ். இது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்ட் அப்படிங்கிற பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் பார்த்துக்கலாம், யூஆர் கேட்டகரி எவ்வளோ, எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ் டோட்டல், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் ரயில்வேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 32 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து நம்ம சதர்ன் ரயில்வேக்கு 652 வேகன்ட். அது போக எக்ஸர்வீஸ்மென் ஃபிசிக்கல் டேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கு மேலேயே போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் வேகன்ட்லேயே ஒரு 10% வேகன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுடைய சதர்ன் ரயில்வேயில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு என்ன இது பார்த்துக்கோங்க. இல்லை நான் வேறு ரீஜியனுக்கு வேணாலும் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை லிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் நமது தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் மற்ற போஸ்டிங் போல் ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியராகவும் வரணும். வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை ஏதாவது கிளியரன்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க. நன்றி.